dude நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம ஜிமெயிலுக்கு எப்படி பண்ணலாம் ரொம்ப ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஜிமெயிலுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்வேர்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அதாவது ஜிமெயிலுடைய பாஸ்வேர்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஸோ ஓகே லெட்ஸ் கோ வாங்க வந்து அந்த வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அவன்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஜிமெயில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா எல்லா ஜிமெயிலும் உங்களுக்கு வரும். ஸோ எந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணணுமோ ஸோ அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிமெயிலுக்கு நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெயில் அதாவது ஜிமெயில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ மெயில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த ஹோம் பேஜ் பர்சனல் இன்ஃபோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ லாஸ்ட் போனவங்க பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃபில் இருக்க நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டன் ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துவாங்க. ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜிமெயில் பாஸ்வேர்டு முக்கியம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறாச்சும் அதாவது நம்மளுடைய ஜிமெயில் வேறாச்சும் சைன்இன் பண்ணாங்க இல்லைனா வேறாச்சும் லாகின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த கோடு வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஜிமெயிலை அவங்க வந்து சைன்இன் பண்ண முடியும். ஸோ ஓகே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது அந்த நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜே பெட்டர் தான். ஏன்னா டெக்ஸ்ட் மெசேஜில் வர நோட்டிஃபிகேஷன் கோடு வந்து ஈஸியாக என்டர் பண்ண முடியும். ஸோ கால் பண்ணி என்டர் பண்ணுற நம்பர் வந்து ரொம்ப உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு சென்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ சென்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு கோடு வந்துருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கோடு என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆயிருக்கும். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணால் டேர்ன் ஆன் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேர்ன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செட்டிங்ஸில் போய் அந்த ஆப்ஷன் மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் போய் செக்யூரிட்டி போய் கீழே பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் ஆயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோ ஸோ இதே மாதிரி ஜிமெயிலோட டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வீடியோ போட்டு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.